ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ்டர் சாம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஃபோர்த்து டாஸ்கில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏதோ கார்ட்போர்டில் அப்படியே இந்த பேப்பர் அட்டெல்லாம் தூக்கி போட்டுட்ருக்காங்க. என்னென்னு பார்ப்போம், வீடியோ பார்ப்போம். ஐயா இது நம்மளோட யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோல என்னோட உடம்பு எப்படி இருந்தது, இந்த வீடியோல எப்படி இருந்தது எல்லாரோட சேஞ்சஸ் பார்க்கலாம். அந்த யூனிட்ல கப்பல் பேரே வணக்கம் வணக்கம். எனக்கு என்ன தெரியல, வித்தியாசமா இருக்குது. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, ஒரு கலரா இருக்குமா? சொல்லுங்க, என்ன கேம்னு தெரியல. என்ன கேம் தெரியலையே, இன்ட் ஏதாவது கொடுங்க. புறாக்கு தீனி போடுறோம். புறாக்கு தீனி போறாரு பாருங்க ஒருத்தர். ஆமா, ஆட்டே போடுங்க. ஆட்டே போட்டு புரியுது. ஒண்ணு நாத்திக்கணும். வார வாரம் கும்பல் கம்மியாகிட்டே இருக்கீங்க சார். ஆமாங்கய்யா. அடுத்து மயில் ராஜ். ஓகே, அவ்வளோதான். வர வர கன்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்றது, எல்லாரும் உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்டா வரணும். 4:30 மணிக்கு எழுப்பி 4 மணிக்கே எழுப்பி இல்ல கேட்டா காலைல இன்னைக்கு மார்னிங் ஒருத்தர் டக்குன்னு டிராவல் பண்ணிட்டாங்க மேடம். 4 மணிக்கு எழுப்பி விட்டா மேடம். இருந்தாலே எங்க தூங்க போறான். இங்க வந்து பார்த்தா யாருமே இல்ல. அவருக்கு முன்னாடி நாங்க வந்து மேடம் 4 மணிக்கு எங்க பிறந்திருக்கோம். அப்ப அவர் டீக்கெட்ல உட்காந்து என்ன பண்றீங்க பாருங்க. நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அப்படியே ஒரு பிளேட்டா வைங்க. ஒரு பிளேட் அப்படியே வச்சிருமா, இங்க வச்சுருமா. அவங்க பிளேட் அவங்க போட்டுருங்க, எடுத்துட்டு வருது, அவ்வளவுதான். உங்க பிளேட் எங்க இருக்கு பாருங்க. அது பக்கத்துல என் பிளேட் வச்சிடறேன். முடியாத பட்சத்துல என் பிளேட் வச்சிருக்கேன். முதல்ல அந்த நேம் கொஞ்சம் கரெக்டா பார்த்து மாத்தணும். நான் சொல்றேன், முதல்ல இதை வச்சுட்டு காரை மட்டும் கவர் பண்ணோம். ஏன்னா இவரு தான் எவிடன்ஸ் வச்சிருக்கேன். அப்படி காத்துல பறந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாரு. நம்மள காத்ததெல்லாம் அடிக்காது. நீங்க எப்ப வாங்கிட்டீங்களா, எடுத்து வந்துட்டீங்களா? பரவாயில்லையா, ரெண்டு இருக்கா. காலில் கை குனிஞ்சு தள்ளணும். ஓகே, இப்போ இந்த சுரேஷ் சுந்தர் ஒரே இடத்துல இருக்க கூடாது, நிர்மல் காமோஷி ஒரே இடத்துல இருக்க கூடாது. இதெல்லாமே அங்க அந்த அந்த காரணம் தள்ளுமா. இந்த பாரு, ஆமா சுரேஷ் இங்க இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். சுந்தர் அவர் அந்த காரணம் தள்ளி விடுங்க. அங்க அங்க அந்த ஃபர்ஸ்ட் பிளேட் அங்க 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 அவர் அங்க அமிச்சிடும். ஆமா அவ்வளவு
பனிஷ்மெண்ட் கொடுங்க. யார் எழுதுறாங்க பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஓகே ஸோ வெல்கம் டு த ஃபிட் பாஸ் உணவே மருந்து உடற்பயிற்சி ஆரோக்கியம். இன்னைக்கு டாஸ்க் 4 ரன் பண்ண போறோம். ஸோ இந்த டாஸ்க்காக வந்து கண்டஸ்ட் எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். ஆல் ஆர் வெல்கம் யூ. எல்லாமே பக்கத்துல வந்துருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரே ஒருத்தர் நீங்க கூட மாட்டிக்கிங்களா தனியா பாவம். ஓகே ஃபைன். மட்டும் சொல்ல வரீங்களா? எஸ் இல்லை அவங்க மேடம் நீங்களும் உள்ளது அவங்க ஒன்றே நிக்கிறாங்க மேடம். கண்டஸ்ட் மட்டும் கூட்டணும். அவங்க யார் சிங்கப்பெண். ஓகே ஸோ இன்னைக்கு 4th டாஸ்க் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு டாஸ்கோட நேம் அட்டைய போருக்கு ஆட்டத்தை கலக்கு. ஓகே ஸோ இந்த கேமை வந்து நம்ம வந்துட்டு ஒரு 500 கார்டு ஒரு 500 அட்டையை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த 500 அட்டையில வந்துட்டு 200 அட்டையில பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம். 150 அட்டையில பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம். ஓகேங்களா. தென் 75 அட்டையில பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம். என்ன அட்டை மேடம்? சொல்றேன் அட்டையில நம்பர் ஒட்டி எழுதி வச்சிருக்கேன். ஆமா. ஸோ அந்த அட்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கலர் பேப்பர் பீல் பண்ண போது அதுக்கு இருக்க ஸ்கோர் நம்பர்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு யார் அதிகமாக அட்டையை பொறுக்குறீன்றதை விட அதுல லக்கும் சேர்ந்து வரணும். ஏன்னா இந்த அட்டையில எந்த நம்பர் எதுல இருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. இது எனக்கு மட்டும் தான் தெரியும். பிச்சு பார்த்து இருக்குதா சார்? அப்படியே எடுத்துட்டு வரணும். எடுத்து பிச்சுட்டு பார்த்து வந்து அந்த கார்டை வந்து கவுண்ட்ல எடுக்காது. இல்ல இருந்தாலும் மாஸ்டர் ஒரு ஐடியா கேட்கலாம். ஓகே மேடம். ஸோ மொத்தம் 500ல 425 கார்டு சொல்லிட்டேன். மீதி 75 கார்டு இருக்கு. அதை நான் சொல்லவே இல்லையே. அந்த 75 கார்டுல உங்களுக்கு துரதிருஷ்டமும் இருக்கலாம், அதாவது 0. ஓகேவா. ஸோ நீங்க எடுக்க போற கார்டை எவ்வளவு எடுக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல, எதை எடுக்கிறீங்கிறது அந்த லக்கும் உங்களுக்கு சேர்ந்து வருதா அப்படிதான் பார்க்க போறோம். ஸோ இந்த கார்டு எடுக்கிறதுக்கு மைனஸ் கிடையாது, அது பிஞ்சு இருந்ததுன்னா மைனஸ் ஆயிடும். ஸோ இப்போ இந்த இதை முடிக்க போறது, நீ எடுக்க போறது எப்படி எடுக்க போறீங்கன்னா ஓடி போயிட்டு குனிஞ்சு எடுக்கிறதுலாம் கிடையாது. இங்க ஒரு லைன் இருக்கு, அந்த ஒரு பார்டர் லைன்ல நான் போட்டு காட்டுறேன். அந்த லைனை தாண்டப்போ வந்து நீங்க வந்துட்டு ஒண்ணு தவழ்ந்து போகணும், இல்ல டக் வாக்ல போகலாம், இல்ல ஃப்ராக் ஜம்ப்ல போகலாம். எக்காந்து போனா நின்றுட்டு போயிட்டு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸுக்கு. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டைம் சொல்லுவேன். அந்த 3 மினிட்ஸ் நீங்க ஓடி போய் எடுக்கலாம். ஆனா ஒரு வாட்டி போனீங்க எடுத்து வந்து வைக்கிறதுக்கு ஒரு கார்டு மட்டும் தான் அலோட் இருக்கு. ஒரு கார்டு மட்டும் தான் எடுக்கணும். இந்த 500 கார்டு எடுத்து 1/2 மணி நேரம் டைம், அதிகபட்ச டைம் எடுத்துக்கலாம். சரிங்களா. கார்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க வாஷ் அவுட் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும். ஓகே. ஸோ இது எடுக்க போது நான் சொல்ற ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் நீங்க அதெல்லாம் ஃப்ராக் ஜம்ப் ஆர் கிராலிங் ஆர் இது டக் வாக் எல்லாம் பண்ணுவீங்க. அதான் 3 மினிட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக, உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நீங்க ரன்னிங்ல போகலாம், வாக்கிங்ல போகலாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான். ஸோ இது ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க்கை காம்படிஷனா நினைச்சு இங்க ஒருத்தரும் பெஸ்டா கொடுங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பும் உங்க அதிர்ஷ்டம் சேர்ந்து வரும் நம்புறேன். ஓகே, நம்ம அடுத்த கேம்குள்ள போலாமா? ரெடியா? அகைன் 5 நிமிஷம் நீங்க ஃப்ராக் ஜம்ப்ல போவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அது முடிக்கிற வரைக்குமே அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஃபுல்லா ஃப்ராக் அண்ட் கிரால்ல போவீங்க, இதுல போவீங்க, டக் வாக் போவீங்க. அதுல எது வேணாலும் போகலாம். ஓகேங்களா. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள். சில பேருக்கு ஃப்ராக் ஜம்ப் நல்லா ஃபாஸ்டா இருக்கும், சில பேருக்கு கிராலிங் மீன்ஸ் 2 அதாவது 4 லெக் 4 லெக் வாக். நீங்க நீல் டவுன் பண்ணாதீங்க, 2 கையிலும் 2 டோலையும் வாக் பண்ணுங்க குனிஞ்சிட்டு. ஓகே, அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது டக் வாக். ஸோ ஆனா போனீங்கன்னா ஒரு கார்டு மட்டும் எடுத்துட்டு வரணும். ஒரு கார்டு பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வரக்கூடாது, கையில எடுத்துட்டு வரலாம், இல்ல வாயில கடிச்சு கூட எடுத்துட்டு வந்துடலாம். பட் அது உங்களோட இஷ்டம் தான், பாக்கெட்ல போடக்கூடாது, அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அங்க நான் ஒரு ரெட் லைன் இப்போ போடுவேன். அந்த ரெட் லைனை தாண்டினாலே நீங்க தாண்டப்போ வந்து நீங்க அங்கிருந்து மாறுறது வந்து உங்களுடைய டிராவல் மாறணும். அங்கிருந்து எடுத்து வரப்போ அங்கே ரெட் லைன் தாண்டி வரப்போ ஓடி வந்து வச்சிடலாம் இங்க வைக்க போகுது. புரியுதுங்களா? கிளியரா? ஓகே. ரெட் லைனுக்கு அப்புறம் வந்து ஓபன் பண்ணிக்கலாமா இல்ல நீங்க ஓபனே பண்ண கூடாது. கார்டை மட்டும் எடுக்கிறீங்க, எடுத்து வந்து உங்களுக்குன்னு அட்டையை கொடுத்துருக்கோம் இல்லையா, உங்க நேம் போட்டு அதுல போட்டுருவீங்க. எடுக்கிறதே கிடையாது, எடுக்கிறீங்க அங்க வைக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க பீல் பண்ண கூடாது. அதெல்லாம் நான் பீல் பண்ணினா அது கவுண்ட்ல வராது. நீங்க அப்புறமா பீப்பீங்க. நான் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அப்புறம் எவ்வளவு கார்டு எடுக்கிறீங்க அந்த நம்பர்லாம் டோட்டல் பண்ணி அந்த நம்பர்ல யார் அதிகமா வரீங்களோ அவங்க வின்னர் அண்ட் ரன்னரா வந்துருவீங்க. கார்டு எடுத்து நாங்க வைக்கணும், அவ்வளவுதான். அதுதான். ஓகேங்களா. டன். கலக்குவோமா? ரெடியா? ஓகே, இப்போ நம்ம பார்டர் லைனை இது பண்ணி தான் சார். அவ்வளவுதான். இல்ல டக் வாக் இப்படி போலாம். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஃப்ராக் ஜம்ப்ல கிராலிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 4 கால் பண்ணலாமா சார்? 4 காலம் பண்ணலாம், 6 காலம் பண்ணலாம். அப்படியும் போலாம். எஸ். ஓகே, செட் பண்ணியா? செட் பண்ணீங்க. ஃபோன் எடுத்து
பண்ணுங்க டச் பண்ணுங்க ஆப்போசிட் டச் பண்ணுங்க கால் பிளே மடக்கி இது பண்ணுங்க எல்லாமே வார்ம் பண்ணுங்க எல்லாமே 2-3 டைம்ஸ் பண்ணுங்க எல்லாமே 3 செட்ஸ் பண்ணுங்க ஈச் 50 செகண்ட் மினிமம் பண்ணுங்க அத எடுத்துங்க அந்த கால் போட்டு எடுத்துங்க இதெல்லாம் வார்ம் பண்றது சொல்றேன் என்ன செக்ஷன் பண்ணுங்க உட்கார்ந்து பண்ணுங்க மேடம் வந்து மத்தரோட வந்து என்ன செக்ஷன் கால் மடக்கி பாருங்க அப்படியே உட்கார்ந்து ஐயா அதெல்லாம் செட் பண்ணது உட்கார்ந்து கால் பிளே மடக்கி இந்த கால் வைங்க அப்படியே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ல முள்ளி பண்ணுங்க அவ்வளவு அடச்சு அந்த வெண்ணெய் ஓபன் பண்ணு ஓபன் என்ன நீங்க எவ்வளவு ஸ்மெல் ஃப்ரீயா லைக் ஈஸியா இருக்கும் இல்லனா உங்களுக்கு கஷ்டம் சரி நம்ம அப்பதான் வந்து இப்போ மொபைல் யார்ட்ட இருக்கு லாக்ல கொடுங்க சார் உங்க ஃபோன் இருக்கு டைம் நீங்க எனக்கு சொல்லணும் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணி எனக்கு இது பண்ணுங்க 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணா மத்த 3 மினிட்ஸ் உங்க கூட போயிட்டு இருக்கு அது மாத்த அகைன் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அகைன் 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு மொத்தம் ஆஃப் சொன்னேன் அகைன் 5 மினிட்ஸ் இருக்கு ரெண்டு கேட்ட கேட்டாரு அகைன் ரிப்பீட் பண்ண சொல்லியாச்சு மொத்தம் ஆஃப் சொல்லி நம்ம சொல்லிடலாம் அந்த 5 மினிட்ஸ் அகைன் கால் அது ஓகே மறுபடியும் சொல்லிடலாம் அப்படியா ஃபர்ஸ்ட் 5 3 சொன்னீங்க அதுக்கு அகைன் 5 மினிட்ஸ் இதே மாதிரி பண்ணுங்க சொல்ல ஓகே சொல்லிடலாம் ஒரு வாட்டி கண்டிப்பா அது முடி போல உட்கார்ந்து நல்லா சச்சோம் கால்ல மயம் பண்ணுங்க கையும் இதுல பண்ணி கை வரும் ஃப்ராக் ஜம்ப் பண்ணலாம் கையா சோ இப்போ கேம் கிளியரா சார் ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஆல்ரெடி கேட்டதுதான் மறுபடியும் சொல்றேன் ஒரு வாட்டி சோ இந்த கேம்ல மொத்தம் 1/2 hour பிளான் இருக்கு அதுக்கு மேல கூட டைம் போகலாம் தப்பு கிடையாது ஆனா எனக்கு ஒரு அட்டை கூட அங்க இருக்க கூடாது அந்த 500 அட்டையுமே இங்க சார் இப்போ சொல்ற மாதிரி 500 எடுத்துறோம் இங்க வைக்கிற பிளேஸ் இருக்கு அதல கீழ விழுந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க ஒருத்தர் எடுக்க போறது இல்லமா சார் எல்லாரும் எடுத்தா கூட பேப்பர் எடுத்துங்க கீழ விழுந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இங்க கேப் வச்சிருக்கோம் அந்த நம்ம ஸ்பேஸ் வச்சிருக்கோம் தட்டு வச்சிருக்கோம் நம்ம இதுல வந்தா போதும் டைமிங் 1/2 hourன்றது மட்டும் கிடையாது அதுக்கு மேலே கூட ஆகலாம் அதுக்கு முன்னாடி கூட முடிக்கலாம் அது மேட்டர் இல்லை ஆனால் ஈச் 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸுக்கு ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி ஃப்ராக் ஜம்ப்பு டக் வாக்கு அது க்ராலிங்கில் தான் பண்ணி எடுப்பீங்க ஓகேவா அடுத்து 3 மினிட்ஸு ரன் பண்ணி நீங்கள் போய் எடுப்பீங்க அகைன் 5 மினிட்ஸ் வந்து அகைன் போய் பண்ணுவீங்க ஸோ அது முடிக்கிற வரைக்குமே அது ஒரு அட்டையும் இல்லாமல் யார் லாஸ்ட்டாக எல்லாம் முடிக்கிறோமோ அது வரைக்குமே டைம் ட்ராவல் ஆகி தான் இருக்கும் அது 20 மினிட்ஸில் முடிக்கணுமா ஹாஃப் முடிக்கணுமா 40 மினிட்ஸில் முடிக்கணுமா டைம் டியூரேஷன் கிடையாது அங்கே ஒரு கார்டு கூட இருக்கக்கூடாது அப்புறமா இங்கே வந்து வைக்கிற இடத்துல கவுண்ட் பண்ணப்போ வந்து நம்பர்ஸ் யாருக்கு மார்க்ஸ் அதிகமாக வருதோ அவங்கள தான் நம்ம வின்னராக ரன்னராக சூஸ் பண்ண போகிறோம் சார் டைமிங்கிறது இந்த இதுதான் அதாவது ஒன்று நீங்கள் அந்த இதில் போனோம் இந்த பார்டர் இந்த லைனை தாண்டி போகுது மாறி மாறி பண்ணணும் மாறி மாறி பண்ண போகிறோம் என்ன கலர்னு எடுத்துக்கலாம் ஆனால் அந்த கலரில் என்ன மார்க் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ 500 மார்க்ஸ் இருக்குது 1000 மார்க்ஸ் இருக்குது 2000 மார்க்ஸ் இருக்குது அண்டு 0 இருக்குது ஓகே 50 பேப்பர் எடுக்கணும் மாஸ்டர் இல்லை இப்போ 9 பேர் இருக்கீங்க கிட்டத்தட்ட 55 எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆளுக்கு ஈக்குவலாக சீக்கிரம் எடுத்தீங்கன்னா சீக்கிரமும் முடியும் ஆமாம் பண்ணலாமா பண்ணலாமா இந்த லைனை தாண்டப்போ வந்து அந்த லைனை காட்டிட்டீங்களா ஒரு ஸோமா இந்த ரெட் லைனை கண்டிப்பாக தாண்டப்போ வந்து எக்ஸ்கியூஸ் மீ அந்த ரெட் லைன் தாண்டினாலே ஒரு ஸ்டெப் இங்கே வச்சுட்டாலே நீங்கள் அடுத்தது மூமெண்ட்டை மாற்றிக்கணும் புரியுதா எல்லாம் லிசன் பண்ணுங்க எல்லாம் லிசன் பண்ணுங்க இதுக்கப்புறம் இது பாருங்க இங்கே வந்து இப்போ நீங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறது உங்க கூட வந்துக்கிற வாலண்டியர்ஸ் தான் இங்கே யாராவது இதில் வந்துட்டு பண்ணுறாங்கன்னா அவங்க கை நீட்டினாங்கன்னா அவங்கள நான் வெளில அனுப்பிச்சிடுவேன் ஸோ இதில் யாரும் சீட் பண்ணாமல் கேமை சீரியஸாக விளையாடுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதுதான் நான் கூட வாலண்டியர்ஸை கூப்பிட்டுவாங்க ஏன்னா நான் சொல்கிறதோ இல்லை கேமராமேன் நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ மற்ற பேர் இருந்தால் தான் அது அவங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் விளையாட இன்ட்ரெஸ்டாக ஒரு பண்ணுவீங்க அப்புறம் நான் அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு யாரும் இங்கே பாயிண்ட் பண்ணக்கூடாது பின் பாயிண்ட் பண்ணக்கூடாது ஸோ அதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டுருக்கேன் தம்பி நீங்கள் சார் நீங்கள் டைம் சொல்லுங்கள் நீங்கள் 2 பேரும் அந்த காரர் இந்த காரர் அதுக்காக அம்மா நீங்கள் பார்த்துக்கோ நமக்கு தெரிஞ்சவங்க சொல்லாமல் இருக்கக்கூடாது யார் சொல்லிட்டு இது வந்து காமனாக எடுத்துக்கங்க சரிங்களா அவங்களே தப்பு பண்ணால் தப்பு சொல்லுங்க வெளில அனுப்பிச்சு விட்ருவோம் வேறு வழி இல்லை ஆனால் இது வந்து சிம்பிள் கேம் அங்கேருந்து நீங்கள் ஓடி வரீங்க நடந்து வரீங்கன்னு மேட்ரு கிடையாது இதை தாண்டினாலே அடுத்த ஸ்டெப் நீங்கள் மாறிடலாம் ஓகே ஸோ இந்த எதுவாக நீங்கள் மாறலாம் அதுமாதிரி எடுத்துகிட்டு வர வரைக்கும் அப்படி தான் வரணும் இங்கேருந்து வந்துட்டு பிறகு நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம் எடுத்துகிட்டு வர வரைக்கும் இங்கே தான் வரணும் இந்த லைனை தாண்டினாலே இதுதான் இந்த மூமெண்ட் தான் இருக்கும் அந்த 3 மினிட்ஸ் வாயில வச்சிங்களா கையில் வச்சுங்க வாங்க முதுகில் வச்சுக்கிங்க அது எப்படியோ வச்சுக்கிங்க வாங்க அதான் டாஸ்க்கு ஓகேவா ஸோ பி சீரியஸ் அவங்கள அப்படியே ஒரு எடுத்துக்கோங்க க்ளோஸாக எடுத்துக்கங்க சரி டைம் பண்ணலாம் எல்லாரும் அட்டை இருக்கு ஓகே இங்க இந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது சார் எல்லாரும் தம்பி அட்டை கிட்ட இருக்குங்க நம்ம இது தெரியும்ல போட்டு சார் கேமராமேன் சார் எடுத்துட்டீங்களா எடுத்துச்சு ஓகே கல்குமா ரெடியா
புரிஞ்சுதா பாயிண்ட்? சப்போஸ் தப்பு பண்ணினா அது நான் பொறுப்பாக முடியாது, அங்க இருக்கவங்க தான் சொல்லுவாங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. சரிங்களா? தப்பு பண்ணினா தயவு செய்து வெளில வர போய் ஆகிடும். ஆமா கண்டிப்பா சொல்றது புரிச்சுங்க. நம்ம உட்காந்துருக்கீங்க, படுங்க படுத்துருங்க, ஓடி வரக்கூடாது. ஆனா மறுபடியும் தாண்டி வந்தீங்கன்னா தாண்டி வர வரைக்கும் நீங்க மறுபடியும் அங்கே ரிட்டர்ன் வர வரைக்கும் அது மட்டும் தான் வரணும். நீங்க ப்ராப்ளம் போகலாம், இதோட மாற்றி மட்டும் தான் போகலாம். அந்த டைமிங் நீங்க சொல்றீங்களா, அதாவது 3 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் போடுங்க அப்படின்றது. 5 நிமிஷம் முடிஞ்சா சொல்லுங்க. அங்கே ஓகே நிறைய டவுட் கேட்காதீங்க. ஆமா மேடம் சொன்ன கரெக்ட் தான், பேசினே இருக்கோம். ஓகே மாஸ்டர். ரெடியா? ரெடி everyone? Ready, steady, start now. Time on. பக்கத்துல இருக்குதா நீங்க ஆட்ட போறாங்க. ஐயோ பொறுமை. நிறைய டைம் இருக்கு. ஸ்பீடு வேண்டாம். ஸ்பீடு பண்ணினா உங்களுக்கு தான் கஷ்டம். நார்மல் ஸ்பீடு அண்ட் ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, கம்ப்ளீட் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்க. அப்படியே உள்ள கூட வந்து நீங்க அவன் எடுக்கிறது அதெல்லாம் வந்து வெரி குட் சேட்டனா. மோதுறாங்க இவ்வளவு 8 பேர்கிட்ட, கண்டிப்பா அடிப்பீங்க. கமான் குயிக், முட்டி போட போலாம். பாத்துங்கண்ணா சார். டைம் பாத்துங்க சார், எவ்வளவு இருக்கு? இன்னும் டைம் இருக்கு. சும்மா டோட்டல் மினிட்ஸ் இருக்கு. நடந்துருக்கு அதுக்கு தவறுங்க. ஜாலியா குழந்தைங்க வச்சு தவறு போல பல வருஷம் தவறுங்க. எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கா? எரியல கஷ்டம். பாத்து அந்த பேக் போடுங்க, வாங்க யூஸ் பண்ணிடணுமா? கமான் சார். கமான் மயில் எதிர்பாங்க. பாத்து முட்டியா போடுங்க. முட்டி படமே போலாம். பாய் ஒருத்தர் வேற லெவல்ல பண்றாப்ல. சூப்பர் கமான் குட். கமான் ஐயா. ஐயோ ஐயா, அது பாருங்க பவரா இருக்கு. முடி பாருங்க ஒரில வரி போறாரு. அவர்தான்ல. கமான் மயில் எவ்வளவு சார் இருக்கு? பாத்து இனிமேல் முடியும். கமான் யூ கேன் புஷ். என்ன நடந்து வரீங்க? இதெல்லாம் ஓடிக்கணும். கமான் அட்டை உள்ள போச்சு. அப்ப வேற பக்கம் போயிடுங்க. உள்ள அது வரைக்கும் போயிட்டு தான் ஆகணும். போங்க குயிக். இன்னும் ஆகல. முடியும். பொறுமையா நடந்து பொறுமையா நடந்து போங்க. பொறுமையா போங்க. விட நிக்காதீங்க. கமான். அடுத்த ரவுண்டுக்கு ரெஸ்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் பாத்துங்க. இல்ல அது அவங்க இஷ்டம். ரெஸ்ட் டைம் ஒண்ணா ஓட்டிட்டோம். அவங்க இஷ்டம் தான். நமக்கு தேவை அந்த 3 நிமிஷத்துக்குள்ள அதை முடியணும். 5 நிமிஷத்துல முடியணும். அவ்வளவுதான். அவர் டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. சொல்ல போதான் சொல்லுவோம், கேட்க கூடாது. பாத்து அதுக்குள்ள எல்லாம் 2-3 எடுத்துருவாங்க. ரெடி 2 1 இப்போ நீங்க ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் 3 மினிட்ஸ். 3 மினிட்ஸ். இல்ல பண்ணலாம். இல்ல ஒரு கார்டு எடுத்து அது முடியல அதுக்காக. கமான் guys. Fast. கமான் இது எல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு வரணும். ஒண்ணு தான் போடணும். தன்மை உன்னை யாரும் ஏமாத்த கூடாது. புரியுதா? கமான். தம்பிலாம் கரெக்டா பாத்துங்க. அவங்க தாண்ட போது இப்போ 3 நிமிஷம் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த 3 நிமிஷம் வந்து ரிலாக்ஸ் டைம் தான். அடுத்த 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் கரெக்டா பாக்கணும்.
பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 கார்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். 20 minutes முடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் கேம் வந்துட்டு. பிஞ்சு செப்பல் அப்படியே பரவாயில்ல. அது அங்கிருந்து பிஞ்சா ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. வச்சிரு போட்டு பரவாயில்ல. அங்கிருந்து எடுக்க புஷ் பண்ணி இந்த கேம் விட்டா லைஃப் பாருங்க. இந்த கேம் வந்து லைஃப் ஒரு கேம் போறீங்க. கமான் ஃபாஸ்ட் ரன் பண்ணு. அப்புறம் எங்க நீங்க கமான் ஃபாஸ்ட். வெரி வெரி மை கமான் சரி ஓடு. ஐ திங்க் ஒரு நிமிஷம் ஓடிட்டு இருக்கா. கமான் ஃபாஸ்ட் கமான் சுகன் ரன் கமான் யா ஜாகிங் யா கமான் முடியும். வெரி குட் அதோட கழட்டி போடலாம், தப்பு கிடையாது. ஃபாஸ்ட் ரோடுங்க காமிச்சியா. ஐ திங்க் 1 minute நினைக்கிறேன். கேடா சூப்பர் கமா லாஸ்ட் 55 செகண்ட்ஸ் ஐ திங்க் சோ. ரெடியா இருங்களா? அடுத்த சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரெடியா? குயிக்கா இருங்க. அந்த டைம் சொல்ல போது உள்ள இருந்தா கூட ஓடிட கூடாது. அந்த டைம் உள்ள இருந்தாலும் அகைன் நீங்க கிரால் எல்லாம் வர வேண்டியது இருக்கும். ஓகே கமான் ரன் பண்ணுங்க. நடந்துட்டு இருக்காதீங்க, நடக்கிறதுக்கு வரல. இங்க என்ன வாக்கிங் பண்ண வந்திருக்கோம். புஷ் பண்ணுங்க. கேமா விளையாண்டு நல்லா இருக்கும். ஹெவியா காம்படிஷன் நினைச்சுக்கீங்க. 30 seconds லாஸ்ட் 30 seconds. நான் டைம் ஓவர் சொன்னா நீங்க இங்க இருந்து கேக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா கிரால் இதுல தான் வரணும். ஓகே சார் 3 seconds சொல்லுங்க சார். நான் சொல்லிடுறேன் டைம் வந்து. எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கு? அந்த டைம் யூஸ் பண்ணீங்க. 10 seconds. சொல்லட்டுமா? ஓகே சேஞ்ச் கேம் சேஞ்ச். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. கமான் நீங்க உட்காருங்க. வெரி கமான் ஃபாஸ்ட் பண்ணுங்க. விடாதீங்க. கமான் புஷ் ஃபாஸ்ட். யா கமான் வெரி குட் சுகன்யா. வா நிர்மல் புஷ் பண்ணு. வா எல்லாம் ஒரே கேம் தான் விளையாடுறீங்க. முடியும். வாங்க ஐயா ஃபாஸ்ட். கமான் சூப்பர் சுகன்யா. வெரி குட் கலக்குறீங்க. உங்க பாத்துப்பா கீழே இங்க ஒரு அட்டை யாரும் போட்டே போயிட்டீங்களா? பக்கத்துல யாரும் கண்டு தெரியலப்பா. நீதான் போட்டியா? ஓகே பாத்துக்குப்பா தம்பி. அந்த ஆர்வத்துல பண்ணாதீங்க தயவு செய்து. அந்த கட்டத்துக்கு எங்களை தள்ளி விட்டுறாதீங்க. இல்ல எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. புஷ் வெரி வெரி ஃபாஸ்ட் பண்ணுங்க. நியூ டெக்னிக் பாத்தியா இல்லையா? சுரேஷ் உண்டு போறாரு. தலை சுத்திர போச்சு வாந்தி வந்து பாத்துங்க. எது போடா அந்த போட்டு மாட்டி பாருங்க. அதெல்லாம் அவங்க மிஸ்டேக் விட்டுதல. அவங்க கஷ்டப்பட்டு அவங்க கரெக்ட் பண்ணும். அதுவும் காசு சொல்லணும்ல. அவங்க பேர் மறந்து கார்டு வெளில வச்சிடலாமா? அது வெளில வச்சுடலாம். எனக்கு தெரியாது சப்ளை ஆயிடுச்சு. இதுல பிங்க் மட்டும் ஃபைன். இது எல்லாமே வந்து 1000 2000 0. என்ன நம்புறீங்க? ஐயா ட்ரை பண்ணுங்க. அப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. 7 நிமிஷம் இருக்கா? 3 நிமிஷம் இருக்கா? சூப்பர். 2 நிமிஷம் இருக்கா? விடாதீங்க. என்ன வேஸ்டா போயிடும். உங்க ஐடியா எனக்கு புரியுது. ஆனா அது கரெக்டா வருது. வாங்க சேட்டர் உங்களால முடியும். பேக்ல வேலை வர முடியும். வாங்க. அது சூப்பர். கொஞ்சம் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. பக்கத்துல கூட இருக்கலாம். கேமராமேன் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வந்து வாங்க. ஒரு தடவை பண்றாரு. முடியும். கொஞ்சம் எல்லாரும் போடுங்க. நல்லா வேர்த்துக்காங்க. மூச்சு வாங்குறாங்க. மூச்சு வாங்க போடுங்க. அந்த மூச்சு கட்டுங்க. நல்லா பண்றப்பா. மூச்சு கட்டு. வெக்கப்படுறான். எல்லாரும் சவுண்ட் இருக்கு. கமான் அந்த இதான் பாசிட்டிவ். கமான் அப்படியே அந்த கால் பண்றா. அப்படியே அந்த கால் பண்றா. கொஞ்சம் பஞ்ச் வரல. அப்படியே கூட ட்ரை பண்ணுங்க. சரி அவ்வளவு ஜாலியா பண்ணுங்க. கமான் பா. கமான் யாருக்கு இந்த பணம் எல்லாரும் சமையல் பண்றீங்க. வா லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் மோர். ரெடியா? லாஸ்ட் 10 டைம் அப்பா. ஓகே கமான் டைம் சேஞ்ச். 3 minutes தான் இருக்கு. இந்த 3 நிமிஷத்துல முடிக்கிறீங்களா இல்ல அடுத்த 5 நிமிஷம் இருக்கீங்களா? கமான் ரன். கமான் வேற லெவல் போயிட்டு இருக்கு கேம். சேட்டன் ராவ்
வாங்க ரன் பண்ணுங்க. இங்க டைம் உங்களோட டைம் வந்துட்டு ஐயா ஸ்பீட் டைம் இதை யூஸ் பண்ணிக்கிங்க. இதை விட்டு நீங்க நடந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. Come on, run, run, run. ஒன்னு நேரத்துல ரன் பண்ணிட்டு வாங்க. பாத்து போங்க. சூப்பர் சூப்பர். கரெக்ட். மயில் நடந்தா வேலைக்கு ஆகாது. வின் பண்ணா ஓடணும். கஷ்ட பண்ணுங்க. ஜாக் அடி ஜாக் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணுங்க. Come on. வெரி குட் தம்பி. Come on, push fast. ஐயா இன்னும் ஒன்று தான் இருக்கு தெரிஞ்சு. ஒன்னு அதான் ஆல்மோஸ்ட் அதான். Super. Come on fast. இன்னும் ஒன்று தான் இருக்கு. ஒரு ரெண்டு கார்டு இந்த இடத்துக்கு வந்துரு. நீ ஓடினா அது ரெண்டு கார்டு எடுக்கலாம். ரெண்டு கார்டு எடுங்க. ஃபாஸ்டா குயிக்கா. ஓய் நான் ரெண்டு கார்டு எடுங்க. Come on quick. Run. Come on நிமல். இது பாருங்க. Fast. சேவலா இருக்குதா? லாஸ்ட் 50 செகண்ட்ஸ் இருக்கா? ரன் 50 செகண்ட்ஸ் ரெண்டு எடுக்கலாம். ஓடி போய் ஓடலாம். அதனால எடுக்கலாம் தெரிஞ்சு ஓட எடுக்கலாம். கார்த்திக் Fast 30 செகண்ட் முடிஞ்சா ரெண்டு கூட எடுக்கலாம். 30 செகண்ட்ஸ்ல 15 செகண்ட்னா இங்க இருந்து போயிடுறதுக்கு 10 செகண்ட் 15 செகண்ட் ஆகும். அதுக்கு மேல வராது. Come on fast. Run. Very good தம்பி. Sir last 10 seconds எவ்வளவு? Time over. Change Okay, game change. After 5 minutes the crawling. வரலையா? ஐயோ. நீ வரலையா சாங்க. பண்ணு. கமான் பாத்தீங்க. பண்ணு. மைக் எங்க ஆர்டர் பண்ணல? எது பாக்க? பாப்பா. கமான் நிமல். நிக்கல புஷ் பண்ணு. முச்சல கொஞ்சம் இருக்கு. இன்னும் 100 கார்டு இருக்கு தெரிஞ்சு. ஆல்மோஸ்ட் 4 கார்டு எடுத்தாச்சு. அதான் கேம் அதான் டாஸ்க். கமான். Fast. முடியும் push. நிறைய தோண்டா அவ்வளவு இருக்குடா. மாஸ்டர் வீட்டுக்கு போறேன். கடைக்கு போய் பால் பாய் பண்ண மாட்டேன். அது உண்மையெல்லாம் பண்ணல. அங்க ராஜ். கமான். இங்க பாரு காவே பாரு. வா என்ன ஒரு போட்டி என்ன ஒரு சூச்சமோ. வா புஷ் பண்ணு நிக்கல. நல்லா பண்ணு நல்லா இருக்கு. நிமல். வா நிக்கல். போ கமான். பாத்து. Come on guys. யூஸ் பண்ணலாம். Come on. Come on. இன்னொரு முடிச்சிருக்கு. வா. Come on. Come on. Can push. Mile. எப்படி போ? அட மேல வருது. பாத்து போங்க. Come on. Super. Come on, guys. Come on. Come on. முடியும். வாங்க நல்லா பண்றீங்க. நீங்க அதிகமா காட்டுறீங்க. ஆமா. வாங்க. ஜீரோ நினைக்காதீங்க. டூ நினைக்காதீங்க. பெருசா நினைச்சு பாருங்க. ஜீரோ பாக்காதீங்க. ஆமா சேவாதீங்க. சார் கண்டிப்பா பண்ண அப்புறம் கீழ வந்து கமான். இல்ல கொஞ்சம் ஓகே அது உங்க ஸ்ட்ராட்டஜி தான். நோ ப்ராப்ளம். நீங்க ஸ்ட்ராட்டஜி நல்லது இல்ல. அப்பலாம் டைம் கொடுத்தா பண்ணுங்க. ஆமா ஸ்டார்ட்டா ரெடியா சொல்லிடலாமா? சொல்லாத. ரெடி கேம் சேஞ்ச். ரன் பண்ணு இப்போ ஓடலாம். குயிக் गाइस. இதெல்லாம் சார் ரெண்டு இருக்கா? ஐயோ ஒன்னு பிஞ்சிச்சு பேப்பர். அது விட்டுங்க. அட்டல தான் எழுதிருப்போம் நம்பர். பாத்து அது நம்பர் அட்டல நம்பர் இருக்கு. கமான் பாஸ் ரன். ஏன் நீ ஓடலையா இல்ல சொல்றேன். மத்தல அது டைம் இருக்கு. நாளைக்கு திருப்பி பாத்து விடுவோம். வேலை வாங்க போறோம். கமான் ரன் பாத்து பண்ணு. இந்த யூஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. கிரிக்கெட் கண்டக்ட் பண்றாரு. அது ஸ்டாண்டா இருக்கு. ஓடி சோ அது கண்டக்ட் பண்ணிருக்காரு. கமான் முடிய பால் ஜாகிங் ரன் பண்ணுங்க. நடக்காதீங்க. முடிஞ்சு விடாதீங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. கமான் ரன் முடியும். சூப்பர் வண்டி பாஸ் பண்ணி போ. ரன் பண்ணுங்க ஐயா. பாஸ்
கமான் முடியும் 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 கமான் गाइस ஸ்கேன் பண்றா நாயமலா கமான் 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 போய் லாஸ்ட்ல 5 கார்டு கார்டு யார் ஓடி போய் தரல அதான் கேம் லாஸ்ட்ல ஒரு கார்டு வாங்குறோம் பாத்து யார் ஓடி பாப்போம் கமான் 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 गाइस சூப்பர் நம்ம கார்டு இருக்கு நம்ம கார்டு இருக்கு 10 பேர் இருக்கீங்க இன்னும் 5 எடுத்தால ஆளுக்கு 5 எடுத்தால முடிஞ்சு போச்சு கேம் ஃபாஸ்ட் 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 ஒருவரை செலக்ட் பண்ணி எடுக்கறாங்க கார்டுலாம் செலக்ட் பண்ணி எடுக்கறாங்களா கண்ணு எதை எடுக்கல எல்லாம் பாவம் ஓடி மை காட் இன்னும் நடந்துட்டு இருக்கீங்க ஓடுற டைம்ல நடக்குறீங்க தவறு டைம்ல உட்காடுறீங்க எது பண்ண கூட அதை பண்ணிட்டு இருக்கீங்க வெரி குட் சுந்தர் வாங்க 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 சீக்கிரம் நிர்மல் ஓடு சார் வேணும் சார் கிட்ட ஐயோ நான் தனியாவே கேட்டுக்கிறேன் 20 seconds ஓகே சொல்லட்டுமா ஓகே கேம் சேஞ்ச் அவ்வளவு இப்போ இந்த இதுக்கப்புறம் ஓடுறது கிடையாது நீங்க ஸ்டாப் பண்ணுங்க சார் இதுக்கப்புறம் இந்த கார்டு ஓடு எல்லா கார்டு முடிக்கிற வரைக்குமே நீங்க உட்காந்து நான் தான் போறீங்க இருக்குது மிஞ்சி 30 கார்டு தான் இருக்கு சோ இந்த 30 கார்டு முடிக்கிறதுக்கு நோ டைம் சேஞ்ச் ஓகே இந்த முடிக்கிற வரைக்குமே நீங்க தவழ்கலாம் பறக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஓகே குயிக் 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 கம் ஆன் கோ ஸ்டார்ட் 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 ஓடு தவிர்த்து என்னால பண்ணலாம் ஓகே அவ்வளவு இருக்கு 40 கார்டு தான் இருக்கு வாங்க 5 நிமிஷம் முடிச்சலாம் தெரிஞ்சு வாங்க 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 கஷ்டப்படுங்க வாங்க வாங்க பிக் பாஸ்ல சும்மா வா சும்மா அது நம்மள டாஸ்க்ல கம் ஆன் ஓடு பாத்தா வாங்க 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 அவ்வளவு முடியும் போதா வாங்க வெரி வெரி குட் உங்க நம்ம கார்த்திக் பயமா இருக்கான் சுரேஷ் கார்த்திக் வேலை பண்றாங்க சுந்தர் என்ன சொல்லி கமான் யா கமேஷ் கமான் இதுன்னு கௌதம் சப்ஜெக்ட் பண்ணி லைக் பண்ணீங்களா வெரி குட் வெரி குட் பாஸ் 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 ஓடி வாங்க வாங்க குயிக் பா 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 கமான் கமான் பாஸ் 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 சூப்பர் சூப்பர் வாங்க 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 சூப்பர் 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 ஏன் அங்க வந்தா வராதா ஓ அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க பாருங்க குயிக் 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 போங்க 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 சீக்கிரம் வாங்க இதோ வந்து 10 கார்டு தான் வாங்க குயிக் 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 சீக்கிரம் போங்க போங்க பாஸ் கொண்டு போங்க அதான் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் பண்ணதா ஆஹா 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 சுகன்யா வேற லெவல் சுகன்யா ஓயே நோ 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 தல்லுங்க ஐயோ என்ன ஸ்பீடு சூப்பர் சூப்பர்மா சூப்பர் பாரு ஐயா நான் எதிர்பார்க்கிறேன் வா வா பண்ணு கமான் முடியும் கமான் ஐயா 2 நிமிஷம் காண்டியா குடுத்த டைம்ல வந்து வா பாஸ் பாஸ் வெரி குட் என்ன ஒரு கேம் வா 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 டேக் மயில் என்னது வா வா வாங்க ஐயா அதான் வாங்க வாங்க வெரி பாஸ் கார்டு மேடே போங்க சீக்கிரம் அந்த போல அதிகமா கார்டு இருக்கு அந்த போல போட மாட்டீங்க கவுயா அந்த போல எல்லாம் டக்கு போய் போட மாட்டீங்களா நீ உள்ள சில செட் ஆகாது எல்லாரும் எல்லாம் செட் ஆகாது போ தள்ளு போங்க என்ன அவ்வளவு குயிக் குயிக் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த கார்டு போய் இன்னும் அதிகமா வராங்க வாங்க இதுக்கு அப்புறம் லாஸ்ட் அந்த 10 கார்டு தான் மாட்டாங்க கேம் அது எடுக்கணும் யார் பாத்தீங்களா எடு கமான் சீ நீ ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படி பாருங்க பாஸ் அங்கேயே பாஸ் போயிடுறீங்க எப்படி வாங்க வெரி குட் தம்பி விட மாட்டான் பாருங்க லாஸ்ட் 2 நிமிஷம் 2 கார்டு எடுக்கலாம் வாய்ப்பே இல்ல ராஜா ஓட விடுங்க நோ முட்டில பாருங்க ஆமா இது புத்து ரொம்ப வாங்க நல்லதுதான் பாவம் ஒரு குழந்தை பாருங்க புரண்டு இருக்கட்டும் அதுக்கு ஒரு கார்டு எடுக்கிறதுக்கு ஓடி வருவாங்கல்ல அவர் அதை போக்கஸ் பண்ணிட்டாரு இந்த பக்கம் வந்துட்டு யாருக்கும் தொல்லலாமா அவர் பாட்டுக்கு அழகா பண்றப்ப எப்படினாலும் போலாம் வாங்க கை கீழே இருக்கலாம் வாங்க மயில்ராஜ் அப்படி கை கீழே அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணவே கூடாது லாஸ்ட் வார்னிங் வாங்க ஐயா அவன் எடுக்கிறீங்களா இல்ல பயங்கரமா பண்றான் பாவம் வா சுகன் ஐயா வாங்க ஃபாஸ்ட் வாங்க இன்னும் இவ்வளவு பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க கௌதம் சீக்கிரம் எல்லாரும் கோயிந்தா போறாங்கப்பா பயங்கரமா
யாரு யார் நடந்து போறா? தம்பிலா பாத்து சொல்லுங்கப்பா, யார் நடந்தா சொல்லுங்கப்பா தம்பிலா. மயில்ராஜ் அப்படி பண்ணக்கூடாது. வா வா வா, சரி 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 ஐயா, வாங்க வா, மூஞ்ச காட்டுங்க. வா 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 நோட்டு சொல்லுங்க. வாங்க வீட்டுக்கு கொஞ்சம் இருக்கு. அத இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணல. வா காத்தி தம்பி, இவ்வளவு எங்க போறது? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இருக்கும் 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கும். சென்டர் கமா கமா சார். இங்க போய் கால் பிடிக்க போறீங்க அப்போ. இது வாங்க கையில 2 4 கால் பண்ணுங்க. அவ்வளவு வாங்க 15 கால் இருக்கு. வீட்டு 10 பேர் 2 ரவுண்ட் அதிகபட்சம். உள்ள பண்ணிங்க வாங்க. அவ்வளவு முச்சாச்சு வாங்க வாங்க. நம்ம கண்டிப்பா கமா பாருங்க பாருங்க. நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க. நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க. 5 சொல்ல முச்சலாம். சுத்தால அருவியிலே குளிச்சது போல இருக்குடா. சீக்கிரம் என்ன விளையாடுறீங்க இங்க? அங்க விளையாடுங்க. வா வா வா. ஐயா இதெல்லாம் முக்கியம். வா வா வா. வா 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 வா. பிக்ஸ் நிறைய இருக்கு. நிறைய பிக்ஸ் கார்டு. வா வா வா. கம் ஆன் guys. ஆமா டெய்லி செக் பண்ணி பாத்தீங்களா? ஐயோ. இது எக்ஸசைஸ் இது வந்து தொடர்ந்து அப்படியே வரல. அரௌண்ட் எல்லாம் கஷ்டம். வெயிட் தூக்குவாங்க. ஆமா. வரவங்க குட் ஆவடா. பாத்து மாத்தாச்சி போய் யார் போய் உடம்பு பாருங்க லாஸ்ட் வரைக்கும் போராடுறாங்க. அவங்க இன்னும் அவங்க தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா உன்ன சொல்ல பாங்க. யா வாங்க லாஸ்ட் தான் இருக்கு இந்த பக்கம். வாங்க வா வா முடியும். போ குயிக். வா மயில்ராஜ் நடக்காத. கரெக்ட் டைம் யூஸ் பண்ணீங்க. வாத்தியாரே இன்னும் இங்க இருக்கீங்க. வாங்க போங்க சீக்கிரம். எந்திரிங்க குயிக்க. காடுங்க. போங்க ஃபாஸ்ட் ஓடுங்க. மயில்ராஜ் முடிய போகுது. இந்த டைம்ல விடாதீங்க. லாஸ்ட் ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு கார்டு ரொம்ப முக்கியம். இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறது இந்த லாஸ்ட் இந்த 10 கார்டு தான் இருக்கு இந்த 9 பேர்கிட்ட. இதுல 2000 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 500 இருக்கலாம், 0 இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா எடுத்துருங்க டக்குன்னு இருக்க. தூக்க முடியும். பாத்து கவர் மயில்ராஜ் 2 4 லாஸ்ட் 6 அட்டை தான் இருக்கு. 6 அட்டை தான் இருக்கு. இங்க 9 பேர் இருக்கீங்க. 9 பேர் 4 அட்டை யாரு போறீங்க அவங்க முன்னாடி நல்லா ஒரு வால்யூம் இருக்கு. லாஸ்ட் 6 அட்டை தான் இருக்கு. லாஸ்ட் 6 அட்டை. போடா. Come on. ரெடி டக்குனுங்க. பச்சை. Very good. Very fast. ஐயா லாஸ்ட் 3 அட்டை தான் இருக்கு. வா எடுத்து. இப்போ வந்தா எடுக்கலாம். ஒன்னு எடுக்கலாம். சீக்கிரமா. ஒன்னு எடுத்துறேன். இன்னும் 1 இருக்கு. பாஸ் இந்த 1 யாருக்கு? இந்த ஒரு அட்டை யாரு? சூப்பர். அவ்வளவுதான் பக்கா. எஸ் ஆல்மோஸ்ட் 500 கார்டுமே அட்டையை முடிச்சிட்டாங்க. இந்த 500 அட்டையில யார் எவ்வளவு பாயிண்ட் இருக்கு, யார் எவ்வளவு பாயிண்ட் வச்சிருக்காங்க அது அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. இதுல இப்பதான் இனிமேல் ட்விஸ்டே இருக்கு இந்த கேம்ல. வாங்க பாக்கலாம். பாருங்க இன்னும் என்ன போராட்டம். கமான். வெரி கமான் கௌதம். வாங்க. டாஸ்க்னா சும்மாவா? போராட்டம் தானே வாழ்க்கை. சூப்பர். அந்த லக்கி கார்டு லாஸ்ட் கார்டு அப்படியே கையில தனியா வச்சீங்க. சூப்பர். ஏன்னா லாஸ்ட்ல பயமா ஓடிட்டீங்க. லாஸ்ட்ல பயமா பாஸ் பண்ணி எடுத்துட்டீங்க. முதல் மர்டர். எல்லாரும் நல்லா க்ளோஸ் ஆடுங்க. நல்லா க்ளோஸா ஃபேஸ் க்ளோஸ் ஆடுங்க எல்லாரும். வீடு யாரா பெண் எடுத்து வந்தீங்களா? பேனா இருக்கா? பேனா இருக்கா? இருக்குங்களா சார்? தேங்க்யூ சார். கொடுத்துரும் எல்லாருக்கும் கொடுப்போம். அவங்க கார்டு எத்தனை எடுத்துறீங்க? முதல்ல கார்டு நம்பர் சொல்லுங்க. அவங்க கார்டு பக்கத்துல வேற யாரு கார்டு எடுத்து போட்டுற போறீங்க? கவனம் அவங்க கார்டு என்ன கவுண்ட் பண்ணுங்க. அங்க போங்க சுரேஷ் உங்க கார்டு போனீங்கன்னா அவுட் வந்து எனிட்டு. ஓ தேங்க்யூ so much. வர மாட்டாங்க சார். நம்ம வர சண்டே ஒரு கிலோ பச்சு விட்டுருவேன்.
யார் அப்படி சொல்றீங்க? அதே பிங்க் கலர் சொல்லுங்க, கலர் கொஞ்சம் ஒரு 10 கலர் கொடுங்க. அவ்வளோ எண்டிங்களா சுந்தர் எண்டிங்களா நீங்க 65 இருங்க ஒரு நிமிஷம். சும்மாவே பார்த்தா எப்படி இருக்கும்? சுகன்யா 64 65 கார்டு எவ்வளோ அப்படியே அந்த தட்டில் எழுதிடலாம்ல? தட்டில் எழுதிடலாம். 64 சுகன்யா அவரு நூறா? 51 நிர்மல் 51 செம்ம செம்ம போ அட்லீஸ்ட் 50 மாதிரி எடுத்தீங்க. யார் 65 ஒரு கார்டு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. ஓகே ஓகே அத ஃபைனல் தெரியாதுல்ல நேம் இதா இருக்கும் பார்க்கலாம். 66 இல்ல சேத்தாங்க அது 4 தான் இருந்துச்சு. 64 ரெண்டு பேர் கார்த்தி 64 வெரி குட். சாதாரண விஷயமா? மேடம் மேடம் பாத்தீங்களா? மேடம் காடுங்க. தம்பிக்கும் போயிருக்கு பாரு, முட்டி தோல் பிஞ்சிருக்கு பாரு. இந்த சைடு நான் கவுண்ட் பண்ணிட்டேன். இல்ல இப்போ நீங்க அப்படியே அவங்க அந்த இது அழகா பிச்சிருங்க, கலர் பேப்பர் ஒன்று பிச்சிருங்க. டைம் சேவ் ஆகும். அப்படியே மேல கலர் பேப்பர் எல்லாமே இது பண்றீங்க. பிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல கலர் பேப்பர் பிச்சிருங்க. ஆமா நம்பர் பார்த்து அது போட்டீங்களா? கால்குலேட் பண்றாங்க பாத்தீங்களா? கொஞ்சம் பாஸ்டா புரியுங்க. ஜீரோவா? எத்தனை ஜீரோ தனியா எடுங்க. அவங்க எவ்வளவு லக்கியா இருக்காங்க பாத்தீங்களா? 2000 இதோட 4 0 பையன் என்ன பண்ணலாம் சார்? 1000 தனியா 9 தனியா நம்ம தனியா தான் வெச்சுறோம். சார் 1000 அவங்க ஒரு என்ட்ரி போட்ட பிறகு சொல்லுங்க. அதையும் ஜீரோ இங்க கொடுத்துருங்க. அதெல்லாம் எங்க சொன்னேன் நான், அதே எப்ப சொன்னேன்? ஆமா ஆமா கலர் தாங்க நல்ல கலர். கூட 1000 பையன் இது எல்லாமே ஜீரோல நிக்குது. அப்படியே இல்ல பச்சை போங்க ஆட்டோஸ்ல நிக்குது. ஜீரோ இருக்கு மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மீதி நம்பர்லாம் பக்கத்துல வச்சுங்க. நாங்க அவரே செக் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும். ஐயோ என்ன இவ்வளவு ஜீரோ வந்திருக்கு சார்? இங்க பாருங்க சார், மொத்தம் 75 தான் ஜீரோ இருக்கு. 575 தான் ஜீரோவே. இல்ல இங்க ஒரு 6 வந்துச்சு, அங்க ஒரு 10 வந்துச்சு. சுகன்யா கிட்ட பாவம் அவங்க எல்லாம் பிரிக்கிறது கூட வச்சுக்கலாமா? வேணாமா? வேணாம்ல. சரி சரி ஓகே. நீங்க பண்ணுங்க. பரவாயில்லையா? எடுத்து 10 நான் சொன்னேன்ல, கார்டு கம்மியா எடுத்தாலுமே அதுல அக்கு இருக்கணும் ஒரு பக்கம். புரியுதுங்களா? சூப்பர் சார் மிஸ்டர் சுரேஷ் வந்து 56 பாயிண்ட். சூப்பர் 56,500. ஜீரோ தனியா எடுத்துங்க. ஜீரோ கவுண்ட் பக்கத்துல தனியா எடுத்து போடுங்க. அப்பதான் தெரியும் யாருக்கு என்ன போச்சு. 2 3 4 5 6 7 ஜீரோ கவுண்ட் தனியா எடுத்துக்கலாம். ஷம் எவ்வளோ? 38,000. ஓகே ஜீரோ எத்தனை இருந்தது? 13 0 12
13 சொன்னீங்க, அது ஒன்று இருக்கு. நான் அப்படியே எல்லாமே போட்டுறேன். பேப்பர் இதில் போடுங்க. இந்த அட்டை போடு, அது மட்டும் இருக்கு. 0 மட்டும் இருக்கும். இது எல்லாமே இதில் எடுத்து போட்டு விட்டுருவோம். இந்த பேப்பர் எதுவுமே இருக்கா பார்த்துங்க. ஆமா, அட்டை எல்லாமே இதில் போட்டு, எல்லாமே இதில் போட்டு நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். பாருங்க, கம்மியா எடுத்தாலுமே 61 கார்டு எடுத்து. ஆமா சார், எல்லாத்தையும் போட்டுருங்க சார். 0 மட்டும் பிளேட்ல இருக்கும் சார். 0 மட்டும் எல்லாத்தையும் போட்டுருங்க சார். உங்க மொபைல் எடுத்து போட்டு பாத்துங்க சார். காசு மைண்ட் வச்சு முடியல. ஒரு செக் பண்ணி பாப்பாவுக்கு டவுட் செக் பண்ணி வந்து நான் சொல்ற பையன் டவுட் நீங்க உங்க பையன் பாத்துங்க. உங்க போன் போட்டு பாத்துங்க. அப்படியே இருந்தீங்களா? 46.5. ஓகே 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 ஓகே. 0 எத்தனை இருந்தது? 0 அது அது இதுல போட்டுக்கோ, பிளேட்ல போட்டுக்கோ சார். எவ்வளவு சார்? 46,500. ஆமா. உங்களுக்கு 38,500 கொடுங்க. சரியா? அதுல போடுங்க தம்பி. 0 தவிர்த்து எல்லா பேப்பர் எல்லாம் கட்டி ஆட்டையில போடுங்க. கையில 0 கார்டு மீதத்துல போடுங்க. இந்த கவசம் 0 நிறைய இருக்கா? நான் அப்படியே இருக்கு. அப்படியா? அப்படியா? 4 தான் இருக்கா? இல்ல எத்தனை எடுத்தாரு காமேஷ்? கம்மியா எடுத்துருக்கு. 43,000. காமேஸ்வரன் 43. 0 நிறைய எடுத்துருக்கீங்க மேடம். 05. 05. 1 2 3 4 50. யாரா இவ்வளோ சார்? 50 பேரை காட்டலையே. பேர் மாஸ்டர் அட்டையில அந்த பையில போட்டு விட்டுருமா? 66,500 சார் எனக்கு. 56,500. நிர்மல் எவ்வளோ? சார் 45,500. 45,500. எத்தனை 0 இருக்கு? 0 தான் 12. 012. இருக்குல்லே அதிகம் தான். நீங்க இருக்குல்ல அதிகம் 0 நீங்க. அடுத்து சுகன்யா மேடம் 12-0. 12-0. ஆனா ஐஎஸ்டி கவுண்ட்ல அந்த 42,500 இருக்கு. நம்ம 65 கிலோ. பத்து ஜீரோ 13, 12, அவர் 14 0. கார்டு கம்மி, ரேட் எவ்வளோ? 43. இப்போதைக்கு தேர்ட்ல இருக்கேன், இது வரைக்கும் ஃபோர்த்ல இருக்கீங்க. 49,000. 56,500. செகண்ட் சொல்ல முடியாது இப்போதைக்கு. 42,500. நிர்மல் எத்தனை 0 இருக்கு சொல்றேன்? இல்ல இது சொல்லலாம் இப்போ தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளவு யாரு எவ்வளவு அன்லக்கியா இருக்காங்க பாக்குறேன். 2-3 எக்ஸ்ட்ரா வரலாம். யாரு கம்மியான 0 அவங்க தான் வின்னர் நல்லா இருக்கும். கம்மியான 0 கொடுங்க, இதுல போடுங்க. இப்போ கூட 64 கார்டு யாரோ எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வெறும் 0 தான் இருக்கு. இல்ல நான் 61 தான் இருக்கேன். ஆமா கார்த்திக் எத்தனை 0? Third place. 14 சொல்லுங்க. எவ்வளவு சொல்லுங்க? அவர் டபுளா கவுண்ட் பண்ணுவேன். என்ன பண்றீங்க? 10 நான் டெஸ்ட்ல இருக்கா சொல்றேன். 14 சார். 14 0. அப்பா நீங்க தான் ஹையஸ்ட் எல்லாத்தையும் ஹையஸ்ட் கொடுத்தா என்ன நினைக்கிறேன்? 0லயா? 0ல குடு பிரைஸ் போட்டுறோம். கேம் மாத்திருவோம், அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிருவோமா? 49. அவர் செகண்ட் நினைக்கிறேன். 46
இந்த ஊருக்கு 49,000 இருக்கு. 49. ரெண்டு பேரும் வந்துடுறாங்க எப்படியா குச்சிக்கிச்சு. அடுத்தது 46 ரோடு. அடுத்து 45 சுகன்யா. அடுத்து காலேஜ் 5. அதுக்கப்புறம் 40 to 500 வருது. 45, 38 ஒன்று இருக்கு. 30 to 500 ஒன்று இருக்குல்ல. 35 7 அது 38. 8 9. கார்டு கரெக்டா வந்துச்சா மாஸ்டர்? கவுண்டர் கார்டு கவுண்ட் பண்ணல, 0 மட்டும் தான் கவுண்ட் பண்ணேன். அப்படியே கால்குலேட் எடுங்க சார். அப்படியே 12 + 13 12 வெறும் 12 மட்டும் போடுங்க. 13 ஒன்று போடுங்க. 3 8 5 7 14 10 75. ஓகே கரெக்டாக தான் பண்ணிடுவோம் எல்லாமே. 75 0 வந்திருக்கு. ஓகே ஃபைன் குட். ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டாஸ்கை முடிச்சு யார் வின் பண்ணாங்க ரன்னர் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள ரிவீல் பண்ணுறதுக்கு நேரம் வந்துருச்சு. இல்லை அது ஓகே அப்படியே ட்ராவல் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஓகே ஸோ இப்போ இந்த கேம் அட்டையை போருக்கு ஆட்டத்தை கலக்குன்ற கேம்ல டாஸ்க்ல. ஓகே ஸோ ஃபைன். டாஸ்க்கை நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே அதுக்கே பெரிய அப்ளாஸ் பண்ணலாம். ஏன்னா அது அவ்வளோ டஃப் இருந்தது. எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. அப்படியே எல்லாருமே இது பண்றீங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. நீங்களும் கிளாப் பண்ணலாம். நல்லா ஃபோர்ஸா கிளாப் பண்ணுங்க. என்ன guys எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லாருமே. உண்மையிலே குட். ஓகே சூப்பர். ஸோ இந்த கேம் கண்டிப்பா எல்லாரும் பக்கத்துல வந்துருக்கீங்களா வாங்க. ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கண்டிப்பா கேட்டே ஆகணும். எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கலாம். ஸோ நம்ம டாஸ்க் 4 வெற்றிகரமா முடிச்சிருக்கோம். அட்டையை போருக்கு ஆட்டத்தை கலக்கு. உண்மையிலே கலக்கிட்டாங்க நம்ம கண்டஸ்ட்லாம் வந்துட்டு. கலக்கிட்டேன்றத ஒரு போராட்டமே பண்ணியிருக்காங்க. நீங்க வீடியோல ஃபுல்லா பார்க்க போது தெரியும். ஐ வெரி பிக் அப்ளாஸ் ஃபார் ஆல் ஆஃப். ஸோ சப்போர்ட் பண்ண நம்மளுடைய வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ உண்மையிலே அவங்களாம் கூட இருந்து நமக்கு எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ நீங்கள் எல்லாம் வந்ததுக்கும் கூட. ஸோ மொத்தம் 500 கார்டு வச்சிருந்தோம். அந்த 500 கார்டில் 75 0 பாயிண்ட் வச்சிருந்தோம். 75 2000 பாயிண்ட் வச்சிருந்தோம். 150 ஃபார் 1000 பாயிண்ட்ஸ். 200 கார்ட்ஸ் ஃபார் 500 பாயிண்ட்ஸ் வச்சிருந்தோம். எல்லாமே பொறுக்கிட்டீங்க. அந்த பொறுக்குனதுல பாயிண்ட்ல பெஸ்டா பக்கத்துல வரலாம். பக்கத்துல என்ன தெரியும், ஒரு கேப் இருக்க கூடாது. ஓகே சோ இதுல கேம் இந்த டாஸ்கை வின் பண்ண ஒரு நல்ல பொறுக்கிங்களா நான் இன்வைட் பண்றேன். கார்டு பொறுக்கணுங்களா அது சான்ஸே இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ இதுல செகண்டா ரன்னரப்பா வந்துருக்கு பாத்தீங்கன்னா மிஸ்டர் சுந்தரராஜன். வெல்கம். சோ டோட்டலா 14 டோட்டல் மார்க் பாத்தீங்கன்னா 49,000 ஸ்கோர் பண்ணிருக்காரு. ரியலி குட். ஆமா முட்டையும் அதிகமா எடுத்திருக்காரு. ரொம்ப புரோட்டீன் எடுத்திருக்காரு. 14 முட்டை எடுத்திருக்காரு. நிறைய சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு போல இருக்கு. என்ன சொல்லுகிறாரு பாருங்க. ஓகே இத நம்ம பண்ணிப்போம். ஓகே சோ மிஸ்டர் சுந்தரராஜ் பாத்தீங்கன்னா மொத்தம் 65 கார்டு எடுத்திருக்காரு. 65 கார்டுல 14 முட்டை எடுத்திருக்காரு. மீதியை மார்க் பண்ண 49,000 rupees வந்து 49,000 ஸ்கோர் வந்து செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு. ரன்னர் அப்பா நம்ம அவர் தேர்வு பண்ணிருக்கோம். கங்க்ராட்ஸ். அந்த லாஸ்ட் கார்டு 2000. அப்படியா பாத்தீங்களா, சொன்னல. குட் சூப்பர். அந்த லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க வேல்யூ. அதான் உங்களை ஏத்திடுச்சு. இல்ல நீங்க கண்டிப்பா 4 இடத்துல வந்திருப்பீங்க பாத்துங்க. ஓகே குட். சோ நம்மளுடைய ஆட்டத்தை பொறுக்கு அட்டைக்கால் கூட வின்னர் மிஸ்டர் சுரேஷ் அவர்களை வரவேற்கிறேன். கங்க்ராட்ஸ். சூப்பர். கலக்கிட்டீங்க. நல்ல பொறுக்குனாங்க. சோ நம்ம சுரேஷ் பாத்தீங்கன்னா 61 கார்டு தான் எடுத்திருக்காரு. 61 கார்டுல 56,500 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காரு. முட்டை 7 முட்டை தான் சாப்பிட்டுருக்காரு. 7 முட்டையிலே இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காருன்னா பாடியை பாத்துங்க. வேற உண்மையிலே நல்ல கேம். சோ இதோட வின்னர் இன்னைக்கு மிஸ்டர் சுரேஷ் தான். சூப்பர். சோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அந்த டாஸ்க் அப்படியே நீங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல மாஸ்டர். நல்லா இல்ல ஒருத்தரா க்ளோஸ்டா எடுத்துங்க. நீங்க வந்து
ரொம்ப அருமையா இருந்தது. மென்டாலிட்டியை விட லக்குங்கிறதுனால அதாவது கார்டு வேணும்னா வாய்ப்பு இல்ல. ஏன்னா நம்மளை தாண்டி நிறைய பேர் கார்ல எடுத்திருக்காங்க. இது ஒரு லக்குங்கிறதுனால நம்ம வின் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். வாங்க மேடம், வேற லெவலு. இல்ல உண்மையிலே அவங்கள வந்து நம்ம பாராட்டோம். விஷயமா சார், சார் வந்து எனக்கு பயங்கரமா என்கரேஜ் பண்ணாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இது ஜெயிச்சு வரணும்னு சார் எனக்கு பயங்கர என்கரேஜ் பண்ணாரு. வெரி குட் வெரி குட். ஓகே, சோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். உண்மையிலே நல்லா பண்ணீங்க. அந்த கேம் டாஸ்க் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த டாஸ்கோட சேலஞ்ச் எப்படி இருந்தது? அத பத்தி நீங்க சொல்லலாம். த்ரில்லிங்கா இருந்தது. ஹாய், ஆக்சுவலா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. மெயினா யோசிச்சது என்னன்னா, நம்ம தோக்குறோங்கிறதுலாம் செகண்டரி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணி நம்மளால எவ்வளவு முடியுதுங்கிறது ஃபுல்லா ஸ்போர்ட்டிவா நம்ம எடுத்து பண்ணணும்ட்டு மைண்ட் செட்ல தான் நான் வந்ததே. நான் வின் பண்ணணுங்கிறதுலாம் கூட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்குலாம் தெரியாதுங்க, நான் வின் பண்ணுவேனா வின் பண்ண மாட்டேனாலாம் எனக்கு தெரியாது. சும்மா போய் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும், அவ்வளவுதான். டாஸ்க் வந்து நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் என்னுடைய ஸ்டாமினா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறது நான் ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல இருந்து இப்போ வரைக்கும் பாக்குறேன். ரொம்பவே நல்லா எனக்கே தெரியுது என்னோட டிஃபரன்ஸ். என்னுடைய மென்டலி அண்ட் பிசிக்கலி என்னோட ஹெல்த் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இந்த காம்படிஷன்னால. வெயிட் லாஸ் கூட நான் இந்த அளவுக்கு பண்ணுவேன், இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ இதுவா பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோட கோச் தன்யா மேம் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா டெய்லி வந்து எனக்கு ஏத்த மாதிரியான வாங்க கண்டிப்பா எனக்கு ஏத்த மாதிரியான எனக்கு ஒர்க் அவுட்ஸா இருக்கட்டும், என்னை பூஸ்டப் பண்றதா இருக்கட்டும், டெய்லி என்னை வந்து நான் வரலன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்ன வரலையா அப்படின்னு கேட்டு கூட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ அதனாலேயே என்னோட ஸ்டாமினா நான் ஸ்டார்டிங் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ண நம்ம இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 58th டே நினைக்கிறேன் மாஸ்டர். 58th 59th. ஸோ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கே தெரியுது. நமக்கே புரியும் இல்லையா நம்ம பாடி எந்த அளவுக்கு நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோங்கிறது. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு தோத்ததுல எனக்கு வந்து கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது. நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன்னும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கு நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு காம்படிஷனை நீங்க வந்து ஆரம்பிச்சிருக்கு. இல்ல உண்மையிலே சொல்றேன், என் ஹஸ்பண்டுக்கும் நான் வந்து தேங்க் பண்ணணும். இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து அவருடைய சப்போர்ட் இல்லாம நான் இங்க இத வந்து நான் ஆக்சுவலா எதுக்கு நான் கூப்பிடலன்னா, ஃபைனல் நம்ம பினிஷிங் டைம்ல நான் இவரை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன். ஆக்சுவலா இவரோட சப்போர்ட் இல்லாம நான் இங்க நிக்க முடியாது, அது உண்மையிலே சொல்றேன். அவர் எனக்கு கொடுக்குற அந்த ஃப்ரீடமா இருக்கட்டும், நீ போய் பண்ணு, என்ன வீட்டுல இருந்தா கூட நீ போ ஒர்க் அவுட் போ, நீ செய், வீட்டுல இருக்கிற ஒர்க்கா இருந்தா கூட அவரு வந்து டேக் கேர் பண்ணுவாரு. நீ போய் பாரு, ஒர்க் அவுட் பண்ணு, போயிட்டியா இன்னைக்கு ஜிம் போனியா அதெல்லாம் விசாரிப்பாரு. சோ அதனால இதுக்கு நான் கண்டிப்பா நான் அவருக்கு தேங்க் பண்ணணும். உண்மையிலே சாரும் வந்து நல்லா என்கரேஜ்மெண்ட் பண்ணாரு, எல்லாருமே என்கரேஜ்மெண்ட் பண்ணிருக்காரு. டைமிங் எல்லாமே பக்கா பண்ணிருந்தாங்க, ரியலி குட். சோ நம்ம சுகன்யா பாத்தீங்கன்னா 4th பிளேஸ் வந்திருக்காங்க. 4th பிளேஸ். சோ அவங்க வந்து 4th பிளேஸ்ல கிட்டத்தட்ட 64 கார்டு எடுத்திருக்காங்க. அதுல 12 புரோட்டீன் எடுத்திருக்காங்க, முட்டை முட்டை முட்டை. சோ அதுல 4th பிளேஸ் வந்து உண்மையிலேயே குட் தான் இல்லையா? சூப்பர், தேங்க்யூ. முட்டை எல்லாம் தேஞ்சு போச்சு மாஸ்டர். காட்டாங்க எல்லாம் தோல் எல்லாம் பிஞ்சிருச்சு. சூப்பர் சூப்பர், ரியலி குட், ரியலி குட். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ இந்த கேம் கண்டிப்பா எல்லாரும் இது முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இனிமேல் இந்த மாதிரி கேம் வச்சா வருவீங்கன்னு தெரியல. ஃபைன், சூப்பர். ஸோ அடுத்து நம்ம தேர்டா நம்ம இந்த கேம்ல வின் பண்ண மிஸ்டர் கார்த்திக் தம்பியை அழைக்கிறோம். வெல்கம்பா, குட், நல்ல பிளே. ஸோ அவர் மொத்தம் 64 கார்டு எடுத்திருக்காரு. அது வெறும் 3 முட்டை கம்மியா சாப்பிட்டுருக்காப்ல. ரொம்ப கம்மியா சாப்பிட்டாலும் நல்லா அதிகமா ஓட முடிஞ்சது போல இருக்கு. உண்மையிலே அவரும் பறந்துக்கு இருந்து என்னென்னமோ பண்ணி லாஸ்டா 3ஆவது இடத்துல பிடிச்சிட்டாரு. உண்மையிலே குட் தான். ஸோ லாஸ்ட் கேம்ல ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சாரு லாஸ்ட் டாஸ்க்ல. இந்த டாஸ்க்ல 3ஆவது இடத்த பிடிச்சிருக்காரு. ரொம்ப டஃபா போயிட்டு இருக்கு, எல்லாரும் கவனிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் 4 டாஸ்க் தான் இருக்கு, கலக்குவோம். ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டா ஷார்ட்டா சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் வாயில எல்லாம் சொல்றதுக்கே இல்ல, செயல்ல தான் காட்டணும். பாத்துக்கோங்க, இந்த சைட்ல ரைட்டா பேத்துக்குச்சு, இந்த சைட்ல ஃபுல்லா பேத்துக்குச்சு. அவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்னும் இல்ல, அப்படியே ரிலாக்ஸா விடுங்க. ஒரு தேங்காய் எண்ணெய் மட்டும் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். வேற எதையும் இது பண்ண வேண்டாம். ஓகே, நைஸ். ஸோ அடுத்தது 5th பிளேஸ்ல மிஸ்டர் காமேஸ்வரன் அவர்கள் இருக்காங்க. அவர் வெல்கம் பண்றேன். குட் தான், உண்மையா நல்ல டாஸ்க் இது பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம காமேஸ்வரன் பார்த்தீங்கன்னா 45 கார்டு எடுத்திருக்காரு, அட்டை எடுத்திருக்காரு. அதுல 43,000 ஸ்கோர் பண்ணிருக்காரு. 5 முட்டையை மட்டும் சாப்பிட்டுருக்காப்புல. ஸோ இந்த டாஸ்கை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க.
தேங்க்ஸ் மாஸ்டர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. லைக் என்னன்னா இந்த ஃபிட் பாஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப என்னோட டிஃபரன்ஸ் என்ன பாக்குறேன்னா கம்ப்ளீட் வெயிட் லாஸ், நல்ல வெயிட் லாஸ், ஸ்டாமினா, ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே வந்து நல்லா எந்த அளவுக்கு ஹை ஆகணுமோ அந்த அளவுக்கு இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் ஃபிட் பாஸ் அண்ட் மாஸ்டர். ஒர்க் அவுட் வந்து ரெகுலரா இருக்கணும், டயட், இதெல்லாம் இங்க வந்து சூப்பரா கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இங்க நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. பின்னாடி ஒருத்தர் கூட வந்து தேர்ட் பர்சன் வேற இடத்துல இருந்து வந்து அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லாட். ஃபைன். அடுத்து 6th பிளேஸ் மிஸ்டர் நிர்மல். அவர் பாத்தீங்கன்னா 51 கார்டு அட்டை எடுத்திருக்காரு. அந்த 51 அட்டையில 42,500 ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதுல ஒரு 8 முட்டையும் சாப்பிட்டுருக்காரு. ஆமா, மாதிரி சொல்லணுமா? ஓகே. சோ அதே மாதிரி சாரி எல்லாருமே கொஞ்சம் பக்கத்துல இருந்துக்குங்க, ஃபீல் பண்றாப்புல. யாருமே பார்த்து கிளாப் பண்ண மாட்டாங்கல்ல, அங்க பேசிட்டு. ஓகே, ஒண்ணு இல்ல. அதே மாதிரி நம்ம இந்த கேம் முடிஞ்சது பேசப்போ வந்து பின்னாடி இருந்து பேசினா கூட அது அந்த வாய்ஸ் ரிசீவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் இருந்திருக்கு. ஸோ எல்லாமே முடிச்சிட்ட பிறகு ஜாலியாக நீங்க என்ன பேசலாம், இது பண்ணலாம், அதுவே கொஞ்சம் காமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடுத்து 6வது இந்த ஃபிட் பாஸ் கேம்ல டாஸ்க்ல வின் பண்ண நம்ம நிர்மல் அவரை அழைக்கிறேன். வெல்கம் நிர்மல். ஸோ ஃபைன். ஸோ மிஸ்டர் நிர்மல் பார்த்தீங்கன்னா 51 அட்டையை பொறுக்கிருக்காரு. 42,500 வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காப்புல. 8 புரோட்டீனை ஏற்றிருக்காரு, 8 முட்டையை சாப்பிட்டுருக்காரு. ஸோ அவரை இந்த டாஸ்க்கை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீழே விழுந்து போன்றலாம் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த கேம். ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குன்னு. ஃபஸ்ட் ஏதோ அட்டையை போடணும், ஆட்டத்தை காலணும் அப்படின்னு சொன்னாரு. ஓடி போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் மாதிரி நினச்சோம். கடைசி தவழ விட்டாரு. ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. கொஞ்சமாக அடுத்த இதில் கருணை காட்டுங்க எங்களுக்கு. கை முட்டி எல்லாம் தேய்ச்சி போச்சு இப்பயே. தேங்க்யூ சார். ஓகே, குட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த 7th பிளேஸ் மிஸ்டர் சேட்டன் ராவ். வெல்கம் பண்றேன். வெல்கம். அவரும் நல்லா பிளே பண்ணியிருந்தாரு. மொத்தம் 41 கார்டு தான் எடுத்திருக்காரு. அந்த 41 கார்டுல பாத்தீங்கன்னா 38,500 வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு போல. 3 முட்டையை சாப்பிட்டுருக்காப்புல. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. டஃப்பான கேம் சார் இது, அவ்வளோ ஈஸி கிடையாது. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. என்னால் இவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது. மேடம் தான் நல்லா பண்ணாங்க. சொல்ல போனா ஃபுல்லாக ரோல் பண்ணி ரொம்ப டஃப்பாக மேடம் பண்ணாங்க. ஆனால் அவங்க இது பண்ண முடியல. சுரேஷ் சார் எப்பவும் போல அவர் தான் ஃபர்ஸ்ட் கேம்ல. அவங்க நல்லா பண்ணாங்க. நான் அப்போ என்னோட பொறுத்த வரைக்கும் நான் என்னோட பெஸ்ட் கொடுத்தேன். இதுக்கு மேலே எடுக்க முடியல. ஆனால் நல்ல கேம் சார், நல்லா டஃப்பான கேம். வேறு கொட்டிச்சு அப்படியே ஃபுல்லாக ஷட்டெல்லாம் ஈரமாகி போச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்தது 8th பிளேஸ்ல இருக்க மிஸ்டர் மயில்ராஜன் அவர்களை வெல்கம் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் 55 கார்டை பொறுக்கிருக்காரு. 38,000 ஸ்கோர் பண்ணிருக்காப்புல. 13 முட்டையை சாப்பிட்டுருக்காப்புல. வேற லெவல் இல்ல? ஸோ இதை பத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. கேம் ரொம்ப டஃப்பான கேமு. ஆனால் என்ஜாய் பண்ணி பண்ணோம். நான் எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேம். ஓகே. ஸோ அடுத்து ஃபைனலா நம்மளுடைய 9வது கண்டெஸ்ட் வின் பண்ண மிஸ்டர் கௌதம் அவர்களை வெல்கம் பண்றேன். வாங்க வெல்கம். இல்ல டஃப் தான், இல்ல பயங்கரமா டஃப். அந்த டஃப்லயும் 50 கார்டு எடுத்திருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா, மொத்தம் 50 கார்டை பொறுக்கிருக்காரு. 35,000 மார்க்கை எடுத்திருக்காப்புல. 10 முட்டையை சாப்பிட்டுருக்காப்புல. செம்ம ரியல் குட். ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. கேம் கரெக்டாக கொஞ்சம் மேலே வரும். கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ட்ரை பண்ணுவோம். நல்லா தான் பண்ணீங்க. எல்லாருமே நல்லா தான் பண்ணீங்க. உங்களோட பெஸ்ட் தான் கொடுக்க முடியும். எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கும். அது எல்லாமே உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருங்க. உங்க டேலண்ட் என்னமோ பண்ணிட்டீங்க. பட் இன்னும் நம்ம என்ன டேலண்ட்டை வளர்த்துக்கணுன்றதை பார்த்துங்க. ஸ்டாமினா மஸ்ட், பேலன்சிங் முக்கியம், ஸ்பீடு முக்கியம், இது எல்லாமே முக்கியம். இது எல்லாமே இந்த டாஸ்க்ல வின் பண்றதுக்கு ஒர்க் அவுட் ரெகுலரா பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். அண்ட் மைண்ட் பவர், வில் பவர்னு இல்லையா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் சாத்தியமாகும். சரிங்களா? எனிவே இந்த டாஸ்க்கை வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருமே ஜஸ்ட் ஒரு குரூப்பாக நம்மளுடைய ஃபிட் பாஸை எஸ் வின்னர் பேச அழைக்கிறேன். மிஸ்டர் சுந்தரராஜன் அவர்களை அழைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் அப்படியே எல்லாத்துக்கும் கிளாப் பண்ணிடுது. ஒண்ணு சொல்ல கூடாது ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகே. இந்த டாஸ்கோட ரன்னர் அப் மிஸ்டர் சுரேஷ் அவர்கள் அழைக்கிறேன். மறுபடியுமா? ஓகே.
நேம் மாத்திரேன் இப்போ வந்துட்டு. ஓகே, இந்த டாஸ்கோட ரன்னர் அப் கேக்கும் மூடுறியா வாய மூடுறியா? ஓகே, இந்த டாஸ்கோட ரன்னர் அப் மிஸ்டர் சுந்தரராஜன் அவர்கள் அழைக்கிறேன். ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாரு. ஸோ ஆல்ரெடி சொன்னதான். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா 65 கார்டு எடுத்திருக்காப்புல. 65 கார்டை பொறுக்கி 59,000 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 14 முட்டையை இருக்குல்ல ஹையஸ்டா நிறைய முட்டையை சாப்பிட்டு 2வது பிளேஸ்ல வந்திருக்காரு. பெரிய விஷயம் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ண கேட்டுக்கிறேன். ஆக்சுவலி எல்லாருக்குமே நான் பாராட்டுறேன். எல்லாருமே ரொம்ப டஃபா பண்ணாங்க. எஸ்பெஷலி மேடம் ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. ரொம்ப டஃப் கேம் இது. ஆக்சுவலா நான் நடுவுலேயே மாஸ்டர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், மாஸ்டர் இதை ஸ்டாப் பண்ணுங்க, முட்டி போட முடியல, முட்டில தேஞ்சிச்சு. ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் வீடியோல. 2 முட்டியும் ஆல்மோஸ்ட் தேஞ்சி சதை பிஞ்சு வெளில வந்துருச்சு. போய் அதுக்கு டென்ஷன் போடணும். ஆனா ரியலி ஒர்த்தான கேம். சூப்பர் மாஸ்டர். மாஸ்டர் இது மாதிரி பண்ணுங்க. சூப்பர். தேங்க்யூ. குட். ஓகே, இப்போ எல்லாருமே பேசியாச்சு இல்லையா? ஃபைன். இந்த நோட்டை வச்சு இப்போ கௌரவிக்கப்படுறதுக்காக மெடல் போடுறதுக்கு நம்மளுடைய ட்ரைனர் தன்மையா மேடம் போட சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ ரன்னர் அப் பண்ண மிஸ்டர் சுரேஷ் அவர்களே வாங்க, உங்க கையால் அதை ஆனர் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ. ஸோ இப்படி சென்டர் வந்துடும். தேங்க்யூ. அது ஃபோட்டோ ஒன்று எடுத்துங்க. தேங்க்யூ. சார் உங்க குட் நேம் சார்? ஆதி. ஓகே ஃபைன். ஸோ இந்த டாஸ்க் அட்டையை பொறுக்கு ஆட்டத்தை கலக்கோட வின்னர் மிஸ்டர் சுரேஷ் அவர்களை கௌரவிப்பதற்காக மிஸ்டர் ஆதி அவர்களை அழைக்கிறேன். ஸோ மிஸ்டர் ஆதி சாரும் நல்லா கூட இருந்து ஸ்போர்ட்டிவா எல்லாரையும் இது பண்ணி அந்த டைமிங்லாம் பக்காவா பார்த்து சொல்லி இந்த கேமை வந்து அப்படியே முடிச்சிருக்கோம். தேங்க்யூ, கலக்கிட்டீங்க. அந்த தம்பி 2 பேர் கூப்பிடுறேன். உங்க பேருப்பா? உங்க பேரு? யோகேஷ் அண்ட் புனித். அவங்களும் வாலண்டியர்ஸா உள்ள வந்து கேம் வந்து தப்பா நடக்காம இருக்கிறதுக்கு, லைனை தாண்டி ஓடுறாங்களா இல்லையா பாக்குறதுக்கு. கொஞ்சம் க்ளோஸ் ஆச்சு. ஓகே ஃபைன். ஸோ இந்த டாஸ்க எந்த தப்பு நடக்காம இருக்கிறதுக்காக வாலண்டியர்ஸா வந்து நமக்காக சப்போர்ட் பண்ணியிருந்த மிஸ்டர் புனித், யோகேஷ் அவங்கள அழைக்கிறேன். வாங்க. ஸோ கண்டிப்பா தன்மையா நீங்களும் வாங்க இந்த பக்கம். ஸோ இவங்க தன்மையா பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு கார்டு தான் எடுத்து வந்தாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க. இந்த லைனை கிராஸா ரைட் லெஃப்ட்ல இருந்து யாரும் தாண்டாம தப்பா நடந்து கொள்ளாம இருக்கிறதுக்கு என்ன மறந்து யோகேஷும் அண்ட் புனித்தும் இருந்தாங்க. அண்ட் டைமை பாக்குறதுக்கு நம்ம ஆதி சார் இருந்தாரு. இது எல்லாத்துக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க வருகைக்கு உங்களுடைய சப்போர்ட்டிங்க ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் வந்து ரன்னர் உள்ள வந்துருங்க. குட். ஸோ இந்த டாஸ்க் உண்மையில செம்மையா பண்ணிட்டாங்க. எல்லாருமே செம்மையா பண்ணீங்க. எல்லாருமே பெஸ்ட் கொடுத்தீங்க. அந்த பெஸ்ட்ல 2 பேரும் பெஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே நம்ம அவங்கள ஆனர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த டாஸ்க்கு நம்ம விளையாட போறோம். அந்த டாஸ்க்கை வேற லெவல் தரமா செய்ய போறோம் நம்புறேன். ஸோ அடுத்த டாஸ்க்கு ரெடியா இருங்க. ஸோ இந்த டாஸ்க்கு எவ்வளவு முக்கியமோ நமக்கு வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் எல்லா டாஸ்க்கப்பவும் சொல்றதுதான். ஸோ வெயிட் லாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னா விளையாடுறது வந்து மைண்டுக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா? உடம்புக்கும் நல்லது தான். பட் நம்ம எப்பவுமே லைஃப் லாங் ஹெல்த்தியா இருக்கணும். நல்லா விளையாடணும்னு நினைச்சா நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கிட்டா ஃபிட்டா வச்சுட்டா முடியும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய பாடியை ரொம்ப அழகா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அதான் நம்ம ஃபிட் பாஸோட நோக்கம். நல்ல உணவும் நல்ல உடற்பயிற்சி இருந்தாலே லைஃபை ஹாப்பியா ஹெல்த்தியா லைஃப் லாங் டிராவல் பண்ணலாம். 80 வயசு ஆனாலுமே நம்ம நடக்க முடியும். யாரும் டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. 90 வயசு ஆனாலுமே நம்ம ஓட முடியும். அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்க எப்பவுமே செய்யணுன்றதுக்காக தான் இந்த ஃபிட் பாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லாருமே குரூப்பா வருவோம். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். சொல்லுவோமா? ரெடி ஸ்டடி சொல்லுங்க. ஃபிட் பாஸ், உணவே மருந்து, உடற்பயிற்சியே ஆரோக்கியம். யா, தேங்க்யூ ஆல்.